ஹே ஆல், இன்னைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அலாம் அடிச்சதும் ஸ்னூஸ்ல போட்டு தூங்கிட்டே இருந்துட்டேன். ச்சே, நேத்தே அந்த விஷயத்த பண்ணியிருந்தா இன்னைக்கு எனக்கு ரொம்பவும் ஈஸியா இருந்திருக்கும். நானும் வெயிட் லாஸ் பண்ணலான்னு பாக்குறேன், ஆனா சரியான டைம் தான் அமைய மாட்டேங்குது. இப்படி எத்தனையோ ஆயிரம் விஷயங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்கியூசஸ் சொல்லி செய்ய வேண்டிய விஷயத்த நாம தள்ளி போட்டிருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க தானே? பொய் சொல்லாம சொல்லுங்க. நாம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது நம்மளோட மைண்ட் நம்மள குழப்பி விட்டுடும். நாமளும் நம்ம மைண்ட் சொல்றதா உண்மை நினைச்சிட்டு செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாமலே விட்டுடுவோம். சராசரி ஆட்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட், ஆனா சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கு இல்லாத ஒரு மைண்ட் செட். அது என்ன தெரியுமா? அதுதான் தள்ளி போடுற பழக்கம். ஒரு ஆக்ஷன்ல நாம இறங்கணும்னு நினைக்கும் போது நம்மளோட சோம்பேறித்தனத்தால நாளைக்கு பாத்துக்கலாம் போ அப்படின்னு தள்ளி போடுவோம் இல்லையா? சரி, இனி இந்த தள்ளி போடுற பழக்கத்தை நாம எப்படி மாத்திக்கிறது? அதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. அதுவும் 5 செகண்ட் ட்ரிக். என்ன நம்ப முடியலையா? இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே நம்புவீங்க. சரி, இன்னைக்கு நாம என்ன புக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இது புக் ரிவ்யூ வித் ஸ்டோரி எபிசோட் நம்பர் 5. மெல் ராபின் எழுதிய தி 5 செகண்ட் ரூல் அப்படிங்கிற புக்கை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த புக்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் சொல்ல போறது முக்கியமான சில விஷயங்களை மட்டும்தான். அதெல்லாம் கேட்கும் போதே இது சூப்பரா இருக்கே, இது நாமளும் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ஏற்படும். நம்ம லைஃப்ல நாம நிறைய கஷ்டங்கள், சோதனைகள், தோல்விகள், ஏமாற்றங்களை சந்திச்சிருப்போம். அப்பெல்லாம் நாம என்ன செய்வோம்? நடந்த விஷயத்த பத்தி நினைச்சு வருத்தப்படுவோம். சரி, அப்படியெல்லாம் வருத்தப்பட்டிருக்கோமே, அப்படி வருத்தப்பட்டதுனால நடந்த விஷயங்களை எதையும் மாத்த முடிஞ்சதா என்ன? இல்ல தானே. அப்படியே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி அவ்வளவு யோசிக்கணும்? இப்படிதான் இந்த புக்கோட ஆத்தர் மெல் ராபின் இந்த புக்கை எழுதுறதுக்கு முன்னாடி பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஓவர் திங்க் பண்ற ஒரு பர்சன். இதனால அவங்களுக்குள்ள சோம்பேறித்தனம், ஹெல்த் இஷ்யூஸ், தூக்கமின்மை, டிப்ரெஷன், பலவிதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு அவங்க லைஃப்ல வேற ஒரு விஷயமும் நடக்குது. ஆத்தரோட ஹஸ்பண்ட் ஒரு ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அதுல நிறைய லாஸ் ஆக ஆரம்பிக்குது. இவங்களும் அந்த லாஸை ஓவர் கம் பண்ண நிறைய விஷயங்களை ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களோட துரதிர்ஷ்டமோ என்னவோ அது எதுவுமே கை கொடுக்கல. ஏகப்பட்ட கடன். அந்த கடன்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு எந்த வழியும் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு தீவுல தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அப்ப ஒரு நாள் ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல பார்த்த அந்த 5 செகண்ட் தான் அவங்க வாழ்க்கையவே மாத்திருக்கு. அந்த 5 செகண்ட் ரூலை தன்னோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹஸ்பண்டோட பிசினஸ சரி செஞ்சாங்க. கடன் பிரச்சனைகள்ல இருந்து முழுமையா வெளிவந்தாங்க. தன்னோட ஹெல்த் இஷ்யூஸை சரி பண்ணி ஓவர் திங்கிங், லேசினஸ் போன்ற பலவிதமான நெகட்டிவான விஷயங்களை கைவிட்டு தன்னோட லைஃப் ஸ்டைலையே மாத்தி பெருசா ஒரு கம்பேக் கொடுக்கறாங்க. ஒரு லாயரா, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா, ஒரு ஹோஸ்டா, ஒரு புக் ஆத்தரா, இப்படி பல பரிமாணங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஆத்தரோட கதையை கேட்டாச்சு. சரி, இப்போ அவங்க எழுதின இந்த புக்ல அப்படி என்னதான் ரூல சொல்லிருக்காங்க, அதுவும் 5 செகண்ட்ல அப்படிங்கறதையும் நம்ம அடுத்து பாத்துடலாம். இருங்க, அந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த பிறகு ஓகே, நாமளும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாட் இருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ நம்ம 5 செகண்ட் ரூலுக்குள்ள போலாமா? ஒரு டிவி ஷோ தான் ஆத்தரோட லைஃபையே சேஞ்ச் பண்ணுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அப்படி அவங்க அந்த டிவி ப்ரோக்ராம்ல என்ன பார்த்தாங்க தெரியுமா? நாசாவோட கவுண்ட் டவுனை தான். 5 4 3 2 1. இப்படி இந்த கவுண்டவுன் முடிஞ்சதும் நாசாவோட சேட்டலைட் தரையில இருந்து ஃபுல் ஃபோர்ஸோட லான்ச் ஆகுது. அதை பார்த்த மெல் ராபினோட மனசுல ஒரு ஃபயர் உண்டாது. அதுதான் 5 செகண்ட் ரூலா மாறுச்சு. இவ்ளோ பெரிய ராக்கெட் 5 செகண்டுக்கு அப்புறம் இப்படின்னு லான்ச் ஆதே, அப்போ நம்ம லைஃப்லயும் நாம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா இந்த 5 செகண்ட் கவுண்டோட தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாங்க. தன்னோட பிரச்சனைகளை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எந்தவித மாற்றமும் ஏற்பட போறதில்ல அப்படிங்கறத உணர்ந்ததும் 5 4 3 2 1 அப்படின்னு கவுண்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா எதை பத்தியும் யோசிக்காம பிரச்சனைகளை சரி பண்றதுக்கான ஆக்ஷன்ல ஈடுபடுறாங்க. தன்னோட சோம்பேறித்தனத்தையும் தள்ளி போடுற பழக்கத்தையும் முழுமையா கைவிடுறாங்க. இந்த தள்ளி போடுற பழக்கத்தை தான் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பிரேக் பண்றதுக்கான ட்ரிக்கா தான் அந்த 5 செகண்ட் ரூல சொல்றாங்க. தான் எப்பெல்லாம் ஒரு விஷயத்த செய்யணும்னு யோசிக்கிறாங்களோ அதை யோசிச்சு முடிச்ச கையோட 5 4 3 2 1 கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ல இறங்கிடுவாங்களாம். இதை தான் அவங்க லைஃபையே மாத்தின பெரிய சீக்ரெட்டா சொல்றாங்க.
சின்ன வயசுல நாம விளையாடும் போது இந்த மாதிரியான கவுண்ட் டவுன்ஸ் எல்லாம் சொல்லிருக்கோம், ஞாபகம் இருக்கா? முக்கியமா கண்ணாம்பூச்சி விளையாடும் போது ரிவர்ஸ்லயே நம்பர்ஸ சொல்லுவோம். அந்த 1 முடிஞ்சு கோ சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் எங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆர்வத்தோட விளையாடுவோம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான டெக்னிக் தான் இதுவும். இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா குழந்தைத்தனமா இருக்கலாம், ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ ஏற்படுத்தும். நாம புக்ஸ் படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இந்த திங்கிங் எல்லாமே ஒரு வித கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து தான் யோசிக்கிறோம். ஆனா ஆக்ஷன்ல இறங்குறோமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. அதுக்கு காரணம் நம்மளோட சோம்பேறித்தனமா இருக்கலாம், இல்ல தள்ளி போடுற பழக்கமாவும் இருக்கலாம். நாம எப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்து ஆக்ஷன்ல இறங்குறோமோ அப்பதான் மிராக்கிளான சேஞ்சஸ நம்ம லைஃப்ல பார்க்க முடியும். அதுதான் இந்த ஆத்தர் திங்க் பெட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு செஞ்சிட்டோம்னா முதல்ல அதுக்கான பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ அந்த பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் எந்தவித எக்ஸ்கியூசஸும் சொல்லாம டைரக்டா ஆக்ஷன்ல இறங்கணும். இந்த ப்ராசஸ்க்கும் ஆக்ஷனுக்கும் நடுவுல இருக்க கவுண்ட் டவுன் தான் இந்த 5 செகண்ட் ரூல். சரி, இப்போ இந்த ரூல் என்னங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இதை எப்படி நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது? அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அத ஒரு 5 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓவர் கம்மிங் ஹெசிடேஷன். நமக்குள்ள ஏற்படுற தயக்கத்தை நாம வெல்றது. எந்த ஒரு விஷயத்த நாம செய்யணும் அப்படின்னாலும் நம்ம மூளை அதிகமா யோசிக்கும். ஒரு விஷயத்த நாம செய்யலான்னு முடிவு பண்ணிருப்போம், அதுக்குள்ள இந்த மூளைக்காரன் இருக்கானே நம்மள நல்லா குழப்பி விட்டுடுவான். இதை செய்யணுமா? இதை ஏன் செய்ய போற? இதுல தோத்துட்டீனா என்ன பண்ணுவ? இதுக்கு பதிலா வேற ஏதாவது செய்யலாமே அப்படின்னு புதுசா சில யோசனைகள் எல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நம்மள குழப்பறதுக்கு தான். நீ கம்ஃபர்ட் ஜோன்ல தானே இருக்க, நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லி நம்மள புடிச்சு வச்சுக்குவான். நாமளும் நம்ம மூளை சொல்றதுதான் உண்மை நினைச்சு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். இவனோட முக்கியமான டார்கெட் என்ன தெரியுமா? நம்மள ஓவர் திங்க் பண்ண வைக்கிறது தான். நாம ஒரு விஷயத்த பத்தி திரும்ப யோசிக்கிறதுனால என்ன ஆகும்? அந்த யோசனையிலேயே நம்ம நேரம் போயிடும். அப்புறம் எங்கிட்ட இருந்து ஆக்ஷன்ல இறங்குறது. இதோட விளைவு என்ன ஆகும்? ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுற பழக்கம் நமக்குள்ள வந்துடும். அப்பெல்லாம் இந்த 5 செகண்ட் ரூலை நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப யோசிச்சு நம்மள குழப்பிக்கிட்டு இருக்க அந்த மூளைய ஸ்டாப் அப்படின்னு சொல்லி இன்டரப்ட் பண்ணி, நீ யோசிச்சதெல்லாம் போதும்பா, உடனே ஆக்ஷன்ல இறங்கு அப்படின்னு சொல்லி சட்டுன்னு கோதால குதிக்க வச்சிடும். இதுதான் இந்த ஆத்தர் புஷ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. செகண்டா பார்க்க போறது சேஞ்சிங் ஹேபிட்ஸ். நம்ம பழக்க வழக்கங்களை மாத்துறது. இந்த மூலக்காரன் இருக்கானே நல்ல விஷயத்த மட்டும் யோசிக்க மாட்டான், கெட்ட விஷயங்களையும் சேர்த்து தான் யோசிப்பான். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்மள சுத்தி நெகட்டிவான வைப்ரேஷன்ஸையும் கிரியேட் பண்ணும். இப்படி நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போதெல்லாம் அந்த தாட்ஸை பிரேக் டவுன் பண்றதுக்கு இந்த 5 செகண்ட் ரூலை யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ப்ராசஸ்க்கும் ஆக்ஷனுக்கும் நடுவுல இருக்க கவுண்ட் டவுன் தான் இந்த 5 செகண்ட் ரூல்னு. அதை தான் நாம இங்க அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். நெகட்டிவான ஒரு விஷயத்த நம்ம மூளை யோசிக்கும் போதே அந்த திங்கிங் ப்ராசஸ் அப்படியே பிரேக் டவுன் பண்ணி 5ல இருந்து 1 வரைக்கும் எண்ணிட்டு ஆக்ஷன்ல இறங்கிட வேண்டியதுதான். எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், ஆனா யோசிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. நான் ரொம்ப பிஸின்னு சொல்ற மாதிரி அடுத்தடுத்து ஆக்ஷன்ல இறங்கிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த நெகட்டிவ் தாட்ஸை பிரேக் பண்ணி பாசிட்டிவ் தாட்ஸை பில்ட் பண்றதுனால இது பிரேக்கிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா நம்ம பார்க்க போறது பூஸ்டிங் கான்ஃபிடன்ஸ். நமக்குள்ள இருக்க தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. ஈவன் நாம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல சின்ன செயல்கள் செய்யறதா இருந்தாலுமே இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. இது நமக்குள்ள இருக்க செயல்திறனை அதிகரிக்கும். பொதுவா நாம ஒரு காரியத்துல இறங்கும் போது நம்ம மூளை 2 விதமா யோசிக்கும். ஒரு பக்கம் நம்ம கண்டிப்பா இந்த காரியத்துல வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லும், ஆனா இன்னொரு பக்கம் இதுல தோத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும். அப்படியே ஒருவேளை ஜெயிச்சாலும் ஏதோ லக்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் நினைப்போம். இந்த மாதிரி யோசிக்கிறதுனால நமக்குள்ள இருக்க திறன்கள் தான் கம்மியாகும். நம்ம செய்யற செயல்ல நாம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நம்மால இது முடியும், நிச்சயமா நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட எடுத்து வைக்கணும். இந்த நம்பிக்கைய உங்களுக்குள்ள பில்ட் பண்றதுக்கு தான் இந்த 5 செகண்ட் ரூலை யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இதனால நீங்க செய்யக்கூடிய ஆக்ஷனை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செய்யற ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு சொல்ற மாதிரி கெத்தா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்ததா டேக்கிங் கண்ட்ரோல். நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடு எடுக்கிறது. இத எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு 2 விதமா பிரிக்கிறாங்க. இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எது தெரியுமா? இவ்வளவு நேரம் நம்ம ஒருத்தனை பத்தி பேசிட்டு இருந்தோமே, அவனே தான். அந்த மூலக்காரனை முதல்ல நாம கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல நம்ம கண்ட்ரோல்குள்ள அவனை வச்சுக்கணும். நம்ம தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டோம்னா எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ஷன் ஒழுங்கா இருக்கும். தேவையில்லாத பயம், பதட்டம், சுய சந்தேகம்,
இந்த மாதிரியான விஷயங்களை சமாளிக்கிறதுக்கான கருவியா தான் இந்த 5 செகண்ட் ரூல சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட், இட்ஸ் அபவுட் ஆக்ஷன் நாட் அபவுட் மோட்டிவேஷன். இந்த ரூல் நம்ம செயல்களை தூண்டுறதுக்கு தானே தவிர பெருசா மோட்டிவேட் பண்றதுக்கு இல்ல. நம்மள நாமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டா தானே ஆக்ஷன்ல இறங்க முடியும் அப்படின்னு சில பேர் நினைச்சிருப்பீங்க. அது உண்மைதான். ஆனா இந்த ஆத்தர் இந்த ரூல ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு மட்டும் தானே ஆணித்தனமா சொல்றாங்க. ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல நம்மள நாமே மோட்டிவேட் பண்ணிருப்போம், ஆனா ஆக்ஷன்ல இறங்கி இருக்க மாட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேசினஸும் ப்ரோக்ராஸ்டினேஷனும் தான் இதோட முக்கியமான காரணம். அதை ஓவர் கம் பண்ணி ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு தான் இந்த ரூலை யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க காலையிலேயே அலாம் வச்சு சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா என்ன பண்ணுவோம், அதான் அலாம்ல ஸ்னூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கே, அதை யூஸ் பண்ணி ஸ்னூஸ்ல போட்டு போட்டு திரும்பவும் தூங்கிக்கிட்டே இருப்போம். 6 மணிக்கு வச்ச அலாம் 7 மணி வரைக்கும் ஸ்னூஸ்ல போயிட்டே இருக்கும். நாமளும் படுக்கையை விட்டு எழுந்திரிக்க மாட்டோம். ஆனா இந்த அலாம் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மள ஃபுல்லா மோட்டிவேட் பண்ணியிருந்திருப்போம். நம்ம காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு ஜாகிங் போகணும்னு நினைச்சிருப்போம், இல்ல எக்ஸசைஸ் பண்ணணும்னு, புக்ஸ் ரீட் பண்ணணும்னு ஏதாவது ஒரு காரணங்களை வச்சிருப்போம். இந்த காரணத்தெல்லாம் யோசிச்சு அதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக தான் நம்மள மோட்டிவேட் பண்ணிருப்போம். அந்த மோட்டிவேஷன் தான் நம்மள அலாம் செட் பண்ண வச்சது. ஆனா ஆக்ஷன்ல இறங்கணுமா? சொல்லுங்க சொல்லுங்க, இல்ல தானே. அதுக்கு தான் இந்த ஆத்தர் இந்த ரூலை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அப்படி அலாம் அடிக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? 5 4 3 2 1 கெட் அப் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பெட்ல இருந்து எந்திரிச்சு அடுத்த வேலையை செய்ய போயிடணும். இந்த டெக்னிக் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. நம்ம ஆளுங்க பிரியாணி எல்லாம் பார்த்ததும் அண்டாவா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் ஓசி பிரியாணினா டேஸ்ட் தாறுமாறா இருக்கும்ல. ஓசி பிரியாணி எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப நாம பிரியாணிக்கு வருவோம். சச்சே, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வருவோம். இப்படி நம்மள அறியாம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த ரூலை யூஸ் பண்ணணும். 5ல இருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு அடுத்த செகண்டே எந்திரிச்சு போய் கை கழுவிடணும். இந்த மாதிரி இந்த ரூலை எந்த விஷயத்துக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா கவுண்டிங் பேக்வர்ட். நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்குமே நம்பர்ஸ 5ல இருந்து ரிவர்ஸ்ல தான் கவுண்ட் பண்ணேன். ஏன்னா இந்த ஆத்தர் 5ல இருந்து 1 வரைக்கும் தான் கவுண்ட் பண்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணமா ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. பொதுவா நம்மள பார்த்து யாராவது நீ மூலக்காரன்யா அப்படின்னு பாராட்டினா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும்ல. ஆனா அதுக்கு என்ன காரணம்? நம்ம மூளையோட ஒரு போர்ஷனை ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவன் தான் நமக்கு கிடைக்கிற எல்லா கிரெடிட்ஸ்க்கும் முக்கியமான காரணம். நாம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றதுல இருந்து நம்ம ஃபியூச்சரை பிளான் பண்ற வரைக்கும் எல்லா டிசிஷனையும் இவன் தான் செய்வானா. நாம சின்ன வயசுல இருந்தே 1 2 3 4 5 தான் படிச்சிருக்கோம். இந்த ஆர்டர்ல நம்ம சொல்லும் போது நம்ம மூளை இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சாதாரணமா எடுத்துக்குமா. இதுவே நம்ம ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணும் போது ஏதோ புதுசா ஒரு கோடிங் நமக்கு வருதுன்னு நினைச்சு அதிகமா ஆக்டிவேட் ஆகுமா. இப்போ நம்ம மூளை ரொம்ப சுறுசுறுப்போடவும் ஒருவித எனர்ஜியோடவும் செயல்படும். இது சயின்டிபிக்கான ஒரு விஷயம். இத பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ரூலை அவங்க லைஃப்ல ஆத்தர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ எந்தெந்த ஏரியால முக்கியமா இந்த ரூல் நமக்கு பயன்படுது அப்படிங்கறத பார்க்கலாம். when you think of give up, எப்போ நீங்க ஒரு விஷயத்தை கைவிடணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அப்போ இந்த ரூலை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அந்த எண்ணம் நமக்குள்ள வருதுன்னா உடனே ஆக்ஷன்ல இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூலை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அடுத்து when you avoid challenges, என்னதான் நம்மள நாமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாலும் நமக்குள்ள இருக்க பயத்தால அந்த காரியத்துல இறங்காம விட்டுடுவோம். அந்த மாதிரி நேரத்துல இந்த ரூலை ஃபாலோ பண்ணி ஆக்ஷன்ல இறங்கணும்னு சொல்றாங்க. அடுத்து when you feel lazy, நாம எப்பெல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனமா ஃபீல் பண்றோமோ அப்பெல்லாம் இமீடியட்டா ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. இது மூணும் தான் நாம ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. 90% பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்காது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் மெல் ராபின்ஸ் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. கடைசியா ஒரு குட்டி கதை சொல்லவா? A B அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க. 2 பேருக்குமே ஒரே மாதிரியான ஸ்கில், ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரே மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஆனா பர்சன் A விட B கொஞ்சம் சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்காரு. அந்த கம்பெனி மேனேஜர் ஒரு கஷ்டமான டாஸ்க A கிட்டையும் B கிட்டையும் கொடுக்கறாரு. அந்த டாஸ்க முடிக்கிறதுக்கு 1 வீக் வரைக்கும் டைம் ஆகும். ஆனா 1 வீக் டைம் எல்லாம் இல்ல. உடனடியா within 2 daysல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இத பத்தி மேனேஜர் ஏ கிட்ட சொல்றாரு. பர்சன் ஏ மேனேஜர் சொல்லி முடிச்ச கையோட எதை பத்தியும் யோசிக்காம 1 வீக்ல முடிக்க வேண்டிய டாஸ்க எப்படி 2 நாள்ல முடிக்க முடியும்? திஸ் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிடுறாரு. இத கேட்ட மேனேஜர் கொஞ்சம் அப்செட் ஆறாரு. சரின்னு பர்சன் பி கிட்ட இத பத்தி சொல்லி பார்க்கலான்னு அவரை தனியா கூப்பிட்டு பேசுறாரு. மேனேஜர் சொன்ன எல்லா விஷயத்தையும் பர்சன் பி பொறுமையா கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த 5 செகண்ட் ரூலை யூஸ் பண்ணி
5 செகண்ட்க்கு அப்புறம் மேனேஜர் கிட்ட தன்னோட பதில சொல்றாரு. இந்த டாஸ்க் முடிக்க 1 வீக் வரைக்கும் கண்டிப்பா டைம் எடுக்கும். ஆனா 2 டேஸ்க்குள்ள முடிக்கணும்னா நாம இன்டெப்தா போய் எந்த ப்ராசஸும் செய்ய முடியலனாலும் ஓவராலா ஒரு பிரசன்டேஷனை ரெடி பண்ணலாம். இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஓவரால் பிரசன்டேஷனை ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடியாத ஒரு விஷயத்த கூட பாசிட்டிவா ஹேண்டில் பண்றாரு. இதனால இம்ப்ரெஸ் ஆன மேனேஜர் பர்சன் பிக்கு ப்ரொமோஷனையும் கொடுக்கறாரு. ஆக மொத்தத்துல இந்த ஒரு ரோல் டிசிஷன் மேக்கிங்க்கும் ரொம்பவே ஆப்டானது. இதுக்கு முன்னாடி நாம போஸ்ட் பண்ண வீடியோஸ்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படியெல்லாம் நாம கேட்டா நாம நினைச்ச விஷயம் நடக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பேன். அதெல்லாம் 100% உங்களுக்கு நடக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது இந்த 5 செகண்ட் ரூலை உடனடியா ஃபாலோ பண்றது. இப்போ நாம ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இந்த 5 செகண்ட் ரூல் எதுக்காகனா நம்மள ட்ரிகர் பண்றதுக்கு, நம்மளோட ஆக்ஷனை நம்மள உடனடியா செய்ய வைக்கிறதுக்கு. இப்போ நீங்க 5 4 3 2 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் ரெண்டுமே பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல புக்ஸ் படிக்க ஆர்வமா இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இருங்க இன்னொரு முக்கியமான விஷயம், புக்ஸ் படிக்கவே பிடிக்காதவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி புக்ஸ் படிக்க தான் பிடிக்காது, அட்லீஸ்ட் இதை கேட்கவாது செய் அப்படின்னு சொல்லுங்க. இந்த ரூலை யூஸ் பண்ணி நீங்களும் காலையில சீக்கிரமா எந்திரிங்க. சீக்கிரமா எந்திரிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க இதோ இந்த வீடியோவை பாருங்க, உங்க லைஃபே சேஞ்ச் ஆகும். வேற ஒரு புக் ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.